மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம். மே 18 நந்திக்கடல் ரத்தக்கடலாக மாறிய தினம். மே 18 நம் தொப்புள்குடி தேசத்தில் ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாய் செத்து போன தினம். மே 18 உயிருக்கு பயந்த சின்னஞ்சிறுசுகள் பதுங்குக்குடியில் கடந்த போது அந்த பதுங்குக்குடியே சவக்குடியாக மாறிய தினம். அந்த கடைசி நாளை நினைவு கூர்ந்து உலகெங்கும் வாழக்கூடிய உலகத் தமிழர்கள் தங்கள் வீடுகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு உணவு தயாரிப்பார்கள். அதன் பேர் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. கடைசி காலகட்டத்தில் உண்பதற்கு உணவின்றி கம்யூனல் கிச்சன் என்று சொல்லப்படுகிற அடுப்பை மூட்டி கிடைத்த பொருட்களை கொட்டி, அது சப்ளிமெண்டரி ஃபுட் அல்ல, அதுதான் பிரின்சிபல் ஃபுட் என்று சொல்லப்படுகிற ஒரே உணவாக ஒரு கஞ்சியை காய்ச்சி பகிர பாத்திரம் இல்லாமல் கொட்டாங்குச்சி சிரட்டையில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்து உயிர் போகும் தருவாயில் அவர்கள் சாப்பிட்ட கடைசி உணவை உலகத் தமிழர்கள் இன்றைய தினம் உண்டு தங்கள் நினைவில் வாழக்கூடிய அந்த ஈழத்தமிழர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறார்கள். உலகத் தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தனக்கென்று தனியிடம் பிடித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் இன்றைய தினம் மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அவர்களினுடைய தலைமையில் அந்த மே 17-18 உயிர் நீத்த அந்த ஈழத்தமிழர்களுக்காக வீர வணக்கம் செலுத்தி மெழுகுவர்த்தி ஏற்றி எங்களுடைய புகழஞ்சியை செலுத்தியிருக்கிறோம். இதோ சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றனவே, அது மெழுகுவர்த்திகள் அல்ல, கண்முன்னால் செத்துப்போன எங்கள் ஈழத்தமிழர்கள். அங்கு அந்த துயரம் நடந்து கொண்டிருந்த போது உலகம் எத்தனையோ சம்பவங்களை பார்த்துக் கொண்டிருந்தது. சென்னையில் விசித்திரமான முறையில் ஒரு போலி உண்ணாவிரத போராட்டம் கூட நடைபெற்றது. அதையெல்லாம் தாண்டி இன்று தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை, ஆனால் தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை என்று சொல்ல வருகிற 196 நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத் தமிழர்களின் கரங்களை பற்றி அவர்களின் வலிகளில் வேதனையில் தமிழக வெற்றி கழகமும் இன்றைய தினம் பங்கெடுக்கிறது. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், ஈழத் தமிழருக்கு வீர வணக்கம், வீர தமிழருக்கு வீர வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.